ஒரு வயதான பெண்மணியிடம் 2 பெரிய பானைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் அவள் கழுத்தில் சுமந்து வந்த ஒரு கம்பின் முனைகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு பானையில் விரிசல் இருந்தது, மற்றொன்று சரியானது மற்றும் எப்பொழுதும் முழு பகுதியையும் வழங்கியது. ஓடையிலிருந்து வீட்டை நோக்கி நீண்ட நடையின் முடிவில் விரிசல் விழுந்த பானை பாதி மட்டுமே நிரம்பியது. 2 ஆண்டுகளாக இது தினமும் தொடர்ந்தது. அந்த பெண் வீட்டிற்கு 1½ குடம் தண்ணீர் மட்டுமே கொண்டு வந்தார். சரியான பானை அதன் சாதனைகளைப் பற்றி பெருமிதம் கொண்டது. ஆனால் அந்த ஏழை விரிசல் பானை அதன் குறைபாட்டிற்காக வெட்கப்பட்டது மற்றும் பரிதாபமாக இருந்தது. அது செய்ய வைக்கப்பட்டதில் பாதியை மட்டுமே செய்ய முடிந்தது. 2 வருடங்கள் கசப்பான தோல்வி என்று கருதிய அது ஒரு நாள் ஆற்றங்கரையில் அந்த பெண்ணிடம் பேசியது. என் பக்கத்தில் உள்ள இந்த விரிசல் உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்லும் வழியெங்கும் தண்ணீர் கசிய காரணமாகிறது என்பதால் நான் என்னைப் பற்றி வெட்கப்படுகிறேன். கிழவி புன்னகைத்தாள். பாதையின் பக்கத்தில் பூக்கள் இருப்பதை கவனித்தாயா? ஆனால் மற்றொரு பானை பக்கத்தில் இல்லை. ஏனென்றால் உங்கள் குறைபாட்டைப் பற்றி நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன். எனவே நான் பாதையின் உங்கள் பக்கத்தில் மலர் விதைகளை நட்டேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திரும்பிச் செல்லும்போது நீங்கள் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். 2 ஆண்டுகளாக அட்டவணையை அலங்கரிக்க இந்த அழகான பூக்களை என்னால் எடுக்க முடிந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி இல்லாவிட்டால் இந்த வீட்டை அலங்கரிக்க இந்த அழகு இருக்காது. பலவீனங்கள் அல்லது தோல்விகள் என்று நாம் கருதுபவை உண்மையில் மறைக்கப்பட்ட பலங்கள் அல்லது நன்மைகளை கொண்டிருக்கலாம் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. அர்த்தமுள்ள வழிகளில் உலகிற்கு பங்களிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தனித்துவமான குணங்கள் உள்ளன என்பதை அங்கீகரித்து நம்மையும் மற்றவர்களையும் அவர்கள் யார் என்பதை பாராட்டுவதற்கான நினைவூட்டல் இது.